வேரியேஷனில் நெக்ஸ்ட்டு சம் வந்து நேற்று பார்த்த சம் வந்து என்னென்னா எக்ஸ் வேரிஸ் இன்வெர்ஸ்லி அஸ் ஒய். அப்போ எக்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/yன்னு போடுறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒய் வேரிஸ் இன்வெர்ஸ்லி அஸ் எக்ஸ். எது வேரி ஆகுது அப்படிங்கிறது இருக்குது. ஒய் வேரிஸ் இன்வெர்ஸ்லி அஸ் எக்ஸ். ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 when எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. If y is equal to 50, then x is equal to how much? இதான் கேட்டிருக்கு. y varies inversely proportional to x. அப்போ y is proportional to 1/x. y is equal to k/x. இதுதான் இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷனுக்கு. y தான் வந்து வேரி ஆகுது. அப்போ y is equal to k/x. இதை வந்து நம்ம இதை ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபஸ்ட்டில் வந்து y 5 when x is equal to 2ன்னு கொடுத்துருக்கு. அப்போ ஒய்க்கு பதிலாக 5 போடணும், எக்ஸுக்கு பதிலாக 2 போடணும். அப்போ k is equal to 5 into 2, k is equal to 10. இதான் ஃபஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது k is equal to 10ன்னு. சரியா? அடுத்து அதை வச்சு நம்ம செகண்டுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா இப்போ y is equal to 50, x is equal to என்னன்னு கேட்டிருக்கு. y is equal to 50 அப்படின்னா x is equal to என்ன? இதுதான் செகண்ட் இது. அப்போ y 50, இப்போ y is equal to k/x. இதில் தான் நம்ம வந்து ஒய்க்கு வந்து 50 போடணும், கேக்கு வந்து இந்த 10 கொண்டு வந்து போட்டுறணும் பை எக்ஸ். இப்போ எக்ஸு தெரியாத மாதிரி வச்சுக்கணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10/50. இங்கே கண்டுபிடிச்சிருக்க கேயை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/5. 1/5ங்கிறது எவ்வளோ? 0.2. இதுதான் ரெண்டாவதில் கேட்டிருக்கு நமக்கு. ஃபஸ்ட்டு ரிலேஷனை வச்சு நம்ம கே கண்டுபிடிக்கணும், செகண்டில் வந்து அந்த கேயை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸை கண்டுபிடிக்கணும். இந்த ரிலேஷன் ஃபார்ம் பண்ணுறது தான் முக்கியம். y is equal to k/x தான் இங்கே கொடுத்துருக்க ரிலேஷன், வேரியேஷன். இந்த வேரியேஷனை ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கேயை கண்டுபிடிச்சி அதன் மூலம் இன்னொரு எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இது y varies inversely as x. இன்னொரு சம் போகிறேன் பாருங்க. p varies directly as q and inversely as r. அப்புறம் p என்ன கொடுத்துருக்குன்னா 2/3, q 3/7, r 9/14. இது ஒன்று. அடுத்து என்ன கேட்டிருக்குன்னா find q when p is equal to √48 and r is equal to √75. இது என்ன ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா டைரக்ட் இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன் ஒன்று போட்டோம்னா, அதாவது பிஏ வந்து இந்த பிஏ வந்து என்ன கொடுத்துருக்கு உங்களுக்கு, பி வேரிஸ் டைரக்ட்லி எஸ் கியூ அண்ட் பி வேரிஸ் இன்வர்ஸ்லி எஸ்ஆர். இதுவும் பி இதுவும் பி அப்படிங்கையில் இது வந்து எதுக்கு போகும்னா டைரக்ட் இன்வர்ஸ்ல வேரியேஷன் அப்படின்னு ஒன்று போட்டேன் பாருங்கள், ஒரு டைப் டைரக்ட் இன்வர்ஸ் வேரியேஷன். அந்த ரெண்டும் சேர்ந்தது, அதான் ஒரே வேரியபிள் வந்து இன்னொரு வேரியபிளுக்கு ப்ரொப்போர்ஷனாக டைரக்ட் ப்ரொப்போர்ஷனாகவும் இன்னொன்று இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷனாகவும் இருக்குது பாருங்கள். இது டைரக்ட் இன்வர்ஸ் வேரியேஷன். ஒரே வேரியபிள் பிஏ வந்து கியூக்கு ப்ரொப்போர்ஷனாகவும் ஆருக்கு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனாகவும் இருக்குது. ஒரே வேரியபிள் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் டைரக்ட் இன்வர்ஸ் வேரியேஷன். அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம்? பி இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு q/r அப்படின்னு எழுதிடலாம். கியூக்கு டைரக்டாகவும் ஆருக்கு இன்வர்ஸாகவும் ப்ரொப்போர்ஷனலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை எப்படி எழுதுவோம்? p is equal to kq/r, kq/r. இப்போ இதுதான் நம்ம இந்த வேரியேஷனோட ரிலேஷன். இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வழக்கம் போல் போட்டுடலாம். p என்ன கொடுத்துருக்கு? இதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். p 2/3 கொடுத்துருக்கு, q 2/7 கொடுத்துருக்கு, r வந்து 9/14 கொடுத்துருக்கு, q வந்து 3/7 கொடுத்துருக்கு. p 2/3, q 3/7, r 9/14. அதை கொண்டு இங்கே இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் p is equal to kq/r இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2/3 is equal to k into q எவ்வளவு? 3/7, r வந்து 9/14. இப்போ இந்த 9/14 மொத்தமாக இந்த பக்கம் கொண்டு போயிருங்க, இன்ட்டுன்னு ஆயிரும், இன்ட்டு 9/14 ஆயிரும். இது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. k into 3/7 இந்த ஃப்ராக்ஷனையே அதுதான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். அப்படி இந்த பக்கம் கொண்டு போனால் மல்டிப்ளிகேஷனில் போயிடும். இப்போ 3 3s are 9, 2 7s are 14. அப்போ 3/7 is equal to k into 3/7.
இந்த பக்கம் 3/7, இந்த பக்கம் 3/7 அடிபட்டு கே எவ்வளவு? கேயோட வேல்யூ 1. இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். கேயோட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கணும் இந்த ரிலேஷனில். இதில் P is equal to KQ/Rல. அடுத்து என்ன கேட்டிருக்குன்னா, ஃபைண்ட் Q when P is equal to √48 and R is equal to √75. இப்போ என்ன பண்ணணும்? இதே ரிலேஷன் எடுத்துக்கிட்டு P is equal to K into Q/Rல P கொடுத்துருக்கா √48ன்னு, K ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோமா 1 இன்ட்டுன்னு, Q தான் கேட்டிருக்கு இதில், பை √75 இப்படி போட்டுறணும். அப்போ Q is equal to 1 into Q, இது வந்து √48 into √75 அப்படின்னு வந்துடும். இதை சால்வ் பண்ண வேண்டியதான் எவ்வளவு அப்படின்னு. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, 4 into 4 into 3, 16 3s are 48. இது வந்து 5 into 5 into 3. இது 4 into 4 into 3, 4 4s are 16, 16 3s are 48, 5 5s are 25, 25 3s are 75. 75 இப்படி பிரிச்சாச்சு. இப்போ ரூட்டுங்கிறதுனால 2 4க்கு ஒரு 4, 2 5க்கு ஒரு 5, 2 3க்கு ஒரு 3 எடுத்துக்கணும். 23s are 60. அப்போ Qவோட வேல்யூ என்ன? 60. எல்லா சம்முமே இந்த மாதிரி தான் போடணும். ஒரு இதை கேயை கண்டுபிடிச்சிக்கணும், அந்த கேயை வச்சுக்கிட்டு இன்னொரு தெரியாத வேரியபிளை கண்டுபிடிக்கணும். இது வந்து என்ன வேரியேஷன்? நம்ம நேற்று போட்டாலும் டைரக்ட் வேரியேஷன், இன்வர்ஸ் வேரியேஷன். இது வந்து டைரக்ட் இன்வர்ஸ் வேரியேஷன்.